மீ மேலே உயர்ந்தவாறு வானத்தின் பெருமை. மீ மேலே உயர்ந்தவாறு வானத்தின் பெருமை அப்படிங்கிறது அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன். மீ மேலே உயர்வு, மேல்புறம் வானம் பெருமை. அப்புறம் வந்து தீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீந்தமிழ் இனிமையான தமிழ். தீ வந்து கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீ கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. தீ கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. தீ கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது. தீ கொடுமையான கோபம் கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தீங்கிற தூய் வந்து தூய் வெண்சிறகின் வலிமை பகைக்கு தடை. தூய்மை வெண்மை சிறகு வலிமை பகை தடை. தூணா தூய்மை வெண்மை சிறகு வலிமை பகை தடை. கொடுமையான கோபம் இனிமை அறிவுக்கு நெருப்பாகி நரகமானது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தீ கொடுமை கோபம் இனிமை அறிவு நெருப்பு நரகம். தூய்மை தூய் வெண்சிறகின் வலிமை பகைக்கு தடை. தூய்மை வெண்மை சிறகு வலிமை பகை தடை. பகை தடை. மீனா மேலே உயர்வு மேல்புறம் வானம் பெருமை. மீனா அடுத்தது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அடுத்தடுத்த இதை பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகிறோம். சிவனும் பிரம்மனும் 2 சிவசக்தியும் 2. ஊன்னா 2 ஊ வந்து 2 மாரி வரதுனால எண்ணில் வந்து ஊன்னா 2 ஊன்னா 2 ஊன்னா இப்போ சிவன் பிரம்மன் சிவசக்தி 2 சிவசக்தி 2 ஊன்னா சிவன் பிரம்மன் சிவசக்தி 2. நூல்னா எல் யானை ஆபரணம். நூல்னா எல் யானை ஆபரணம். தூணா பறவையின் இறகை பிரித்து கெடுத்து வறுத்து. பறவையின் இறகை பிரித்து கெடுத்து வறுத்து. பறவை இறகு பிரிவு கெடு வறுத்து. இப்படி ஞாபகம் வச்சுங்க. சிவனும் பிரம்மனும் 2 சிவசக்தியும் 2. ஊன்னா சிவன் பிரம்மன் 2 சிவசக்தி 2 அப்படிங்கிறது ஊடது. எல்லானை ஆபரணம். நூன்னா எல்லானை ஆபரணம். எல் யானை ஆபரணம். தூணா பறவையின் சிறகை பிரித்து கெடுத்து வறுத்து. பறவை இறகு பிரிவு கெடு வறுத்து. மே அன்பின் மேன்மை மேம்பாடு. மேனா அன்பின் மேன்மை மேம்பாடு. மே அன்பு மேன்மை மேம்பாடு. மே அன்பு மேன்மை மேம்பாடு. பறவையின் இறகை பிரித்து கெடுத்து வறுத்து. தூணா பறவை இறகு பிரிவு கெடு வறுத்து. எல்லானை ஆபரணம். எல் யானை ஆபரணம். சிவனும் பிரம்மனும் 2 சிவசக்தியும் 2. சிவன் பிரம்மன் 2 சிவசக்தி 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஊன்னா 2 எழுத்துக்கு வந்து 2 அப்படின்னு வரும். எண்ணுக்கு எழுதுறதுக்கு தமிழ் எண்களில் ஊங்கிறது 2. நூன்னா எல்லானை ஆபரணம். அது 2 மாரி இருக்கிறனால 2 ஞாபகம் வச்சுக்கலாம். நூன்னா எல்லானை ஆபரணம். எல் யானை ஆபரணம். தூணா பறவையின் இறகை பிரித்து கெடுத்து வறுத்து. தூணா பறவை இறகு பிரிவு கெடு வறுத்து. மே அன்பின் மேன்மை மேம்பாடு. மேனா அன்பு மேன்மை மேம்பாடு. பை பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பையினா பசுமை நிறம் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பசுமை நிறத்தில் பாம்பின் படமும் இளமை குடற்பை அழகு சாக்கில். பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பை பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பையினா பசுமை நிறம் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கு. பை நிறத்தில் பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பை பசுமை நிறம் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கு. போனா செல் போதல். செல் போதல். பேனா நுரை பேகம். நுரை பேகம். செல்லுனா நுரை பேகம். போனா செல் போதல். பையினா பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பசுமை நிறத்தில் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கில். பசுமை நிறம் பாம்பின் படம் இளமை குடற்பை அழகு சாக்கு. பசுமை நிறத்தில் பசுமை நிறம்
பாம்பின் படம் பாம்பின் படம். இளமை இளமை உடற்பை அழகு சாக்கில் அழகு சாக்கு இதெல்லாம் பையோட இது இது. போனா செல் போதல் அதான் உங்களுக்கு தெரியும். நுரை பேகம்னு நினச்சி வச்சுங்க, அது நுரை மேகம்னு எழுதிக்கிங்க. ஐக்கு அடுத்தது பார்க்குறோம். ஐக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா யார் யார் தலைவன், யார் யாருக்கு யார் தலைவன் இப்போ சொல்ல போகிறோம், அதை வச்சுக்கிங்க. அழகான வியப்பான உயர்வாக பருந்து அழகான வியப்பான உயரத்தில் பருந்து தும்ப விட்டதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. தும்ப விட்டதால் உயரமான அழகான உயரமான இடத்துல பறந்தது ஞாபகம் வச்சுங்க. வீட்டிற்கு தலைவன் யார், யாருக்கு தலைவன்? வீட்டிற்கு தலைவன் தந்தை. நாட்டிற்கு தலைவன் அரசன். குருகுலத்திற்கு தலைவன் குரு. உலகத்திற்கு தலைவன் சிவன் அல்லது கடவுள். அழகான வியப்பான உயரத்தில் பருந்து தும்ப விட்டதால் அப்படின்னு, தும்ப விட்டதால் அழகான உயரத்தில் பருந்து அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வீட்டிற்கு எல்லாம் தலைவன் ஒரு பொருள் இருக்கு ஐக்கு. அதான் தலைவன் யார்? தலைவன் தந்தை அரசன். வீட்டிற்கு தலைவன் ஞாபகம் வச்சுங்க தந்தை. நாட்டிற்கு தலைவன் அரசன். குருகுலத்திற்கு தலைவன் குரு. உலகிற்கு தலைவன் சிவன் கடவுள். அடுத்தது அழகான வியப்பான உயரத்தில்